இந்த நிகழ்ச்சியில் எனக்காக வழங்கப்பட்டிருக்க தலைப்பு பறிக்கப்படும் உரிமைகளும் இழைக்கப்படும் அநீதிகளும் என்பதை தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ எல்லாருக்கும் கொடுத்தது அதே தலைப்பு தான். சொற்கள் வேறாக இருக்கிறது. ஏன் வேண்டும் சுயாட்சி உரிமை என்றாலும், பார்ப்பன இந்திய தேசியமும் பெரியாரின் எச்சரிக்கை என்றாலும் அதுதான். பறிக்கப்படும் உரிமைகளும் இழைக்கப்படும் அநீதிகளும் மூன்றையும் கலந்து எல்லோரும் தான் பேச வேண்டியது போல நானும் சிலவற்றை உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கான ஒரு இயக்கம் இந்திய துணைக்கண்டம், அதில் பல நாடுகளாக இருந்து ஆங்கிலேயர் வரவுக்கு பின்னால் ஒரு அரசியல் அழகாக சென்னை மாகாணமாக இருந்த போது, ஒரு தமிழ்நாடு மட்டுமில்லை, சில தெலுங்கு மாவட்டங்கள், ஒரு கன்னட மாவட்டம், ஒரு மலையாள மாவட்டமும் சேர்ந்த சென்னை மாகாணத்தில் ஒரு புதிய சிந்தனை கிளர்ச்சி ஏற்பட்டது. அது நமக்கான தமிழ் பாரம்பரியமாக நமக்கான சிந்தனைகள் உண்டு. அது வள்ளுவர் தொடங்கி சித்தர்கள், வள்ளலார் என அண்மை காலத்து தலைவர் வைகுண்டரலை சொன்னார். அவரை போல ஏராளமான சமத்துவத்தை பேசிய தலைவர்கள், நேசித்த தலைவர்கள், மதத்திலிருந்து விலகிச் சென்று பேசிய தலைவர்கள் ஏராளம் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சிந்தனை கிளர்ச்சி என்பது இரண்டு விதத்தில் வந்தது. அரசியல் தளத்தில் ஒன்று வந்தது, சமூக தளத்தில் ஒன்று வந்தது. அரசியல் தளத்தில் வந்தது பார்ப்பனலாதார் இயக்கமாக, தென்னிந்திய நல உரிமை சங்கமாக, நீதி கட்சியாக அது அடையாளம் பெற்றது. இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கம், அது சமூகத்தின் அநீதிகளை களைய வந்த இயக்கமாக அது வந்தது. இரண்டு அமைப்புகளும் இணைந்து செயலாற்றிய போது பல பெரும் புரட்சிகள் இங்கு நிகழ்ந்தன. ஆனால் நாம் ஏன் வேண்டும் சுயாட்சி உரிமை என்று கேட்கிறோம். இந்திய தேசியத்தை மறுத்துவதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கான ஒரு பழைய செய்தியாகவே நீதி கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சி அது தோன்றிய போது அதனுடைய ஏற்படுத்திய தலைவர்களில் முதன்மை தலைவராக இருந்த டாக்டர் டி.எம். நாயர், அவர்தான் ஜஸ்டிஸ் என்ற நீதி கட்சியின் ஆங்கில ஏட்டின் ஆசிரியராகவும் இருந்தார். 16 இறுதியில் தொடங்கப்பட்ட அந்த கட்சிக்கு 17 இறுதியில் அந்த ஏட்டில் ஒரு தலையங்கத்தை எழுதினார். 1917 நவம்பர் 17 ஒரு கட்டுரை எழுதுகிறார். தலையங்கம். இந்த இயக்கம் என்பது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது, சகோதர மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய இனங்களுக்கு இறையாண்மை உள்ள அரசுகளை படைத்து ஒரு கூட்டாட்சியாய் இயங்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட அமைப்பாக இதை தொடங்கி இருக்கிறோம் என்று எழுதுகிறார். நாம் வேணா பின்னால் பெரியார் பேசினார், பின்னால் பலர் பேசினார்கள். 1917 பேசினார். அதைவிட இன்னொருவர் டெல்லியில் இருந்த அவையில், அரசியல் அவையில், அங்க ஒருத்தர் பேசினார், சர் சங்கரன் நாயர். அவர் 1926 ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்தார். அவர் சாதாரணமான சிந்தனையாளர் அல்ல. நீதிபதியாக இருந்தவர், வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக இருந்தவர். 1919 நடந்த ஜாலியன்வாலாக் படுகொலையை கண்டித்து வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக இருந்து விலகிக் கொண்டவர். அதற்கு பின்னால் இந்திய அமைச்சர், இங்கிலாந்தில் இருக்கிறார், லண்டனில் இருக்க இந்திய அமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தவர். இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர். அவர் ஒரு தீர்மானத்தை 1926 கொண்டு வந்தார். மார்ச் மாதத்தில் தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை, அவர் சங்கரன் நாயர், அவர் பிறப்பால் மலையாளி, ஆனால் அவர் கொண்டு வந்த தீர்மானம் அப்ப தமிழ் பேசும் 10 மாவட்டங்கள் தான். அதற்கு 12 ஆச்சு. அப்ப 10 மாவட்டங்கள், தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை பூரண இறையாண்மையுள்ள தனி நாடாக அமைத்து, அதற்கு நாம் இப்ப சிலவற்றை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற விருப்பத்தை மாநில சுயாட்சியின் போது பல நேரங்களில் பேசுகிறோம். இராணுவத்தை கொடுத்து விடலாம், படை அமைப்பு, தொலைத்தொடர்பு, நாணயம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடலான்னு பேசுறோம். ஆனால் அவர் பேசினார், தபால் தந்தி, ரயில்வே, படைத்துறை,
ஆகியவற்றை நிர்வகிக்கும் உரிமையோடு கொண்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 தமிழ்நாடு தமிழ் மாவட்டங்களுக்கு தனி ஆட்சியாக உருவாக்கி அமைத்து கொடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம். அதை டெல்லியில் கொண்டு வருகிறார். அது வெற்றி பெற்றதா தோற்றதா என்பது வேறு. அப்ப பர்மா நம்மோடு இருந்தது. பர்மாவில் இருந்த தமிழ் உறுப்பினர் மட்டும்தான் ஆதரித்தார், தேசிய ஆச்சாரியன்னு ஒருத்தர். ஆனால் இந்த சிந்தனை ஏன் வந்திருக்க வேண்டும், எப்படி வந்திருக்க முடியும் என்பதுதான். ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் பரப்பு முழுதும் தங்கள் ஆளுகையில் தங்கள் கையடக்கத்தில் வைத்திருந்த ஆரிய கூட்டம் அல்லது ஆரிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட கூட்டம், ஆரிய மேலாண்மையை ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு மீண்டும் அமைக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த கூட்டம், அவர் நடவடிக்கைகள் தான் நம்முடைய மாநிலத்தில் வாழ்ந்தது. அவர் எங்கு பிறந்திருக்கலாம், என்ன மொழி பேசி இருக்கலாம், அவர்களுக்கு இவர்களோடு இணைந்து கூட வாழ முடியாது, அவர்கள் போக்கே வேறு நம் போக்கே வேறு என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது முன்னேறியதா, மேலும் உருவு பெற்றதா என்பதெல்லாம் வேறு கேள்வி. ஆனால் சிந்தனை ஒரு சிதறல் ஒன்று வந்திருக்கிறது. ஒரு சிறு பொறி அவரிடம் தோன்றி இருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கித்தான் நாம் மாநில உரிமைகளை பற்றி பேசுகிற போது, பெரியாரை பொறுத்தவரை ஆட்சி உரிமை என்பதை விட சமூகத்தில் சமத்துவம் என்பதை நிறுவுவதற்கு இந்த இந்தியாவோடு இணைந்திருக்கிற வரைக்கும் நம்மால் ஆகாது. அல்லது ஜாதி ஒழிந்த சமுதாயத்தை உருவாக்கிவிட்டாலும் அதை நிலைத்திற்கு செய்ய முடியாது. எனவே அது தனித்தமிழ் நாடாக இருக்க வேண்டும் என்பதை, ஜாதி ஒழிப்பை முதன்மை கொண்டுதான் அவர் தனித்தமிழ்நாடு பேசினார். அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசியது. இன்னும் சில பேர் திராவிட நாடு திராவிட நாடுன்னு பேசினாரு. எங்க அவங்களுக்கெல்லாம் பாங்க, இந்த மடையர்கள்லாம் படிக்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் நமக்குள்ள விருப்பம். அவங்களோட தான் பேசி தொலைய வேண்டிய தேவை நமக்கும் வந்திருக்கிறது. அண்ணா சொன்ன திராவிட நாடு, நாங்கள் மொழி வழி பிரிந்து தனிநாடுகளாக இருப்போம், மொழி வழி பிரிந்து இருப்போம், இனவழி கூடி ஒரு சமதர்ம சோசியலிச கூட்டாட்சி அமைப்போம், கூட்டரசு அமைப்போம். அந்த கூட்டரசுக்கு பெயர் திராவிட நாடு என்று சொன்னார். இனவழி பிரிந்திருப்போம், தமிழர்கள் தனியாக, தெலுங்கர் தனியாக, கன்னடர் தனியாக இருப்போம், தனித்தனி நாடு வச்சுக்கோம். ஆனா இனவழி நாங்கள்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் இணைந்து நின்று ஒரு சமதர்ம கூட்டரசை நிறுவ விரும்புகிறோம். அந்த சமதர்ம கூட்டரசு தான் திராவிட நாடு என்று சொன்னார். இப்படி ஏன் தொடர்ச்சியாக எல்லோரும், நாம் மட்டுமல்ல, பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தவரெல்லாம் இதை பேசி இருக்கிறார்கள். அது விரிவாக பேச நேரம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒன்று புரிகிறது, இந்த வடவர்கள் என்பது வாழ்கிற பகுதியாக மட்டுமில்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சிந்தனை போக்கு என்பதும் கூட நம்மோடு ஒத்து வராததாக இருக்கிறது. அதிலிருந்துதான் பல உரிமைகளை நாம் பெறுகிற போதெல்லாம் அவர்கள் எரிச்சல் வருகிறது. அது இந்தியாவுக்கு விடுதலை விடுதலை என்று ஒன்றை சொல்வார்கள், ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கிற நாள். அந்த விடுதலை வந்த உடனே எல்லாம் வந்ததாக பல பேர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எதுவும் வரவில்லை என்று பெரியார் சொன்னார். ஆள்கிறவன் மாறி இருக்கிறான், எஜமான் மாறி இருக்கிறான், அடிமைத்தனம் நீளுகிறது, தொடர்கிறது என்று பெரியார் நினைத்தார். அவங்க இருக்க வரைக்கும் வேற ஒன்றும் இருக்காது, இதே நடக்கும், இருந்ததையும் பறித்து விடுவான். அவன் விடுதலை என்று கேட்பதை பெரியார் தான் மிகச்சரியாக புரிந்து கொண்டு சொன்னார். அது நடக்கிறது விடுதலை போராட்டம் அல்ல, காங்கிரஸ் விடுதலை போராட்டம் என்பது இந்தியாவுக்கு அரசியல் விடுதலையை கேட்கவில்லை. நாங்கள் இழந்துவிட்ட மேலாண்மையை நிறுவிக்கொள்ள காங்கிரசின் பெயரால் பார்ப்பன கூட்டம் எடுக்கிற முயற்சி தான் விடுதலை போராட்டம். நமக்கு அப்படி காட்டுகிறான். அதுதான் உண்மை. அவன் வந்தா நாம் பெற்றதெல்லாம் இழந்து விடுவோம் என்பதை அவர் கருதி கொண்டிருந்தார். நாம் அந்த காலத்தில் போராடி பலவற்றை பெற்றோம். மிக குறைந்த அதிகாரம் உள்ள இரட்டை ஆட்சி முறை சிலது மட்டும்தான் நம்மகிட்ட இருந்தது. அதிகாரம் இல்லாதெல்லாம் நம்மிடம் இருந்தது. நிலமோ காவல்துறையோ இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை, அதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்தது. நிதி எல்லாம் ஆங்கிலேயன் வைத்துக் கொண்டான். மற்ற துறைகள் தான் நமக்கு கொடுத்தான். கல்வியை கொடுத்தான், கூட்டுறவை கொடுத்தான், பதிவுத்துறையை கொடுத்தான், இதைத்தான் கொடுத்தான். ஆனால் இதை வைத்துக் கொண்டே என்ன செய்ய முடியும் என்பதை செய்தார்கள் நம்மவர்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். நீதி கட்சிக்கு பெற்ற சிறு அதிகாரமும் இருந்தது. அவர்கள் பல வாய்ப்புகளை உருவாக்கி காட்டினார்கள். வகுப்புவாரி உரிமை என்பது அதில் ஒன்று.
அது கொள்கையாக பல காலம் பேசப்பட்டு வந்திருந்தாலும் அது நடைமுறையில் திட்டவட்டமான கராரான சட்டமாக நமக்கு அவர்கள் தான் வகுத்து கொடுத்தார். 100 இடத்தையும் பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போது போலல்ல. இஸ்லாமியர்களுக்கு தனி இடம் கொடுக்கப்பட்டது, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது, தீண்டாமையால் வள்ளலூர் மக்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. 8.3 என்பதை 20களிலே ஒதுக்கியாச்சு. அது இந்திய அளவில் அம்பேத்கர் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினரான பின்னால் 8.3 விழுக்காடு அவரால் பெற முடிந்தது 43ல். ஆனால் நாமெல்லாம் 20களில் தமிழ்நாட்டில் பெற்றுவிட்டோம். அதோடு நிற்கவில்லை. அடுத்து பெரியாருக்கு இன்னொன்று வந்தது. சரி, நம்ம இருக்கிறோம், நம்மளால ஆட்சி பண்றதுல இருக்கிறது சரிப்பா. இங்கே இந்த அப்போதிருந்த ஒன்றிய அரசு, மத்திய அரசு அலுவலகம்லாம் இயங்குகிறது, வங்கிகள் இயங்குகின்றன, தொடர்வண்டித்துறை இருக்கிறது, சுங்கத்துறை இருக்கிறது, அஞ்சல் துறை இருக்கிறது. இதுல என்ன ஆகிறது? எங்க நாட்டில் தான் நடக்குது, எங்க நாட்டில் தான் இருக்குது அலுவலகம், எங்களுக்காக தானே சேவை செய்கிறது. இங்கும் அதே முறை வேண்டும் என்று பெரியார் கேட்டார். அதை நமக்கான தலைவர்கள் இருந்தார்கள். சரார் கே சண்முகம் இருந்தார்கள், சர் ஏ ராமசாமி முதலியார் இருந்தார். இவர்கள்லாம் அழுத்தம் கொடுத்தார்கள். நமக்கான தனி உத்தரவு பெறப்பட்டது. அதுதான் சிறப்பு. செப்பரேட் ரிசர்வேஷன் ஆர்டர் ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் என்று 34ஆம் ஆண்டு இறுதியில் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள் ஒன்றிய அரசு. எல்லாருக்கும் இல்ல, மெட்ராஸ் நான் பிராமின்ஸுக்கு மட்டும். அவர்களுக்கு மட்டும் சென்னை மாகாணத்தில் இருக்கிற வகுப்புவாரி உரிமை அப்படியே மத்திய அரசு வேலைகளுக்கும் பொருந்தும் என்ற ஆணையை போட்டார்கள். 35லிருந்து நடைமுறைக்கு வந்தது. நான் சொன்ன இந்த பறிக்கப்படும் உரிமை எனக்கு கொடுக்க, பறிக்கப்படும் உரிமை முதல்ல விடுதலை வந்தவுடன் நமக்கு உரிமை பறிக்கப்பட்டது, கொடுக்கப்படவில்லை. அந்த உரிமையை 34ஆம் ஆண்டு உரிமையை எப்போது அவர்கள் நீக்கினார்கள் என்றால், இந்தியாவுக்கு விடுதலை ஆகஸ்ட் 15 வந்தது. செப்டம்பர் 30ஆம் தேதி உள்துறை ஒரு உத்தரவை போட்டது. 30/9/47 போடுறாங்க. 31/110/47 என்ற அந்த சட்டம் ஒன்றை போடுகிறார்கள். அதன் வழியாக தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் சென்னை மாகாணத்தில் இருந்த வகுப்புவாரி உரிமை ரத்து செய்யப்படுகிறது. இப்ப ரயில்வே தனியா ஒண்ணு போடுறான், E47 என்று ஒரு சட்டம் போடுகிறார். அது 30/9/47. அவன் தொடர்வண்டி துறையில் பின்பற்றி வந்த வகுப்புவாரி உரிமை இல்லை, ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்தார்கள். இப்போ ஒன்னும் ஆங்கிலேயன் கொடுத்த தீமையை அவர்கள் சரி செய்யவில்லை. ஆங்கிலேயனிடமிருந்து நாம் பெற்ற சில உரிமைகளை அவர்கள் பறித்தெடுத்தார்கள் விடுதலை என்ற பெயரால். அவங்களுக்கு வேணா விடுதலை என்ற பெயர் பொருந்துமோ இல்லையோ, நமக்கு விடுதலை வந்த பின்னால் பறிப்போய் கொண்டிருந்தன, ஒவ்வொன்றாக பறிப்போய் கொண்டிருந்தன. அதுல முதல்ல அதுதான் நம்முடைய உரிமை என்பது. அந்த இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமையில் தொடங்கி அப்புறம் நாம் எல்லாவற்றிலும் என்ன மருத்துவக் கல்லூரி நீட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சென்னை மாகாணத்திலும் மருத்துவக் கல்லூரி இருந்தது. ஆனால் அதிலும் வகுப்புரிமை பின்பற்றப்பட்டது. அது ஒரு இடத்துல குவிந்து விடக்கூடாது, நகரத்துக்காரர்களுக்கு மட்டும் போய்விடக்கூடாது, அல்லது சில பகுதிகளுக்கு போய்விடக்கூடாது என்று சென்னை மாகாணத்தை 4ஆக பிரிந்து 4 இடத்துக்கு பிரிச்சு கொடுத்தான், சமமாக பிரித்து கொடுத்தார்கள். அந்த உத்தரவில் இன்னொன்றை போட்டார்கள், குறைந்தது 20 விழுக்காடு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று போட்டார்கள். எப்போ 1920களில். இப்பவும் பேசிட்டு இருக்கோம். மோடி இன்னும் 5-7 வருஷம் கழிச்சு வேணா தர்றேங்கிறாரு 33. அதனால் சட்டம் வேணா முதல்ல தேர்தலுக்கு முந்தைய ஏற்றிவிட்டார். ஆனால் நம்முடைய திராவிட அரசு நீதி கட்சி ஆட்சி அப்போது அப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்து வைத்திருந்தது. அது செல்லாதென்று வழக்கு போட்டு இந்த அரசியல் சட்டத்தை பயன்படுத்தியே உடைத்தார்கள். இல்லை, அவன் சொன்னது 2 காரணம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அரசியல் சட்டத்தில் கல்விக்கான உரிமை, கல்வி நிலையங்களில் நமக்கான ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது இல்லை, நடைமுறைக்கு வந்த போது இல்லை. வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கொடுத்திருந்தார்கள். 16/4 போதுமான பிரதிநிதித்துவம் பெறாத பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு செய்து கொள்ளலாம். ஆனா 15/4 என்பது இல்லை. கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடையாது. 2ம் கிடையாது.
ஒன்று அரசியல் சட்டம், அப்போதிருந்த பட்டியல் என்பது நாடு முழுவதும் இருந்த பட்டியல், படுத்தப்பட்ட ஜாதிகள் பட்டியல், நம் பழங்குடிகளுக்கு மட்டும்தான் பட்டியல் இருந்தது. அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை. கொடுக்கப்பட்டிருந்த பட்டியல் பழங்குடிகளுக்கும் ஜாதியினருக்கும் கூட கல்வி நிலையங்களில் இல்லை. அந்த தீர்ப்புக்கு பின்னால் பெரியார் எடுத்த போராட்டம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய போராட்டம். அப்போதுதான் பெரியாரிடமிருந்து பிரிந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருக்கு துணையாக நின்று போராடினார்கள். எல்லாம் ஒரு பெரிய அரசியல் போராட்டம். பெரியார் அதோடு நிறுத்தல. அந்த சமயத்தில் பெரியார் சொன்னதுதான் சிறப்பு. இது வெறும் வகுப்புரிமை பெறுகிற போராட்டம் மட்டுமல்ல, வடவர் சுரண்டலை பற்றியும் நாம் நினைவூட்டுகிற, தடுக்க முயற்சிக்கிற ஒரு போராட்டமாகவும் மாற்றி அமைப்பதற்கு முயன்றார். 10ஆம் மாதம் அறிவித்தார். சென்னையில் 2 கடை, ஒரு துணிக்கடையும் ஒரு உணவு கடையும். ஆரிய பவன் என்கிற உணவு கடை, செல்லாராம் கிஷன் ராம் என்கிற ஒரு துணிக்கடை. 2க்கு முன்னால போய் போராட்டம். போராட்டம்னா என்ன, ஒரு தகராறு பண்றது அதெல்லாம் இல்லை. நின்று கொண்டு இந்த நம்மால் கடை பக்கத்தில் இருக்குங்க, அங்க போய் எடுங்க, ஏங்க இவங்கிட்ட போய் எடுக்கிறீங்க, வடக்கத்தியாங்கிட்ட எடுக்கிறீங்க என்று சொன்னார். ஏன் இந்த உணவு கடையில் சாப்பிடு, நம்ம கடைங்க அந்த பக்கம் இருக்கு, போய் சாப்பிடுங்க, அங்க ஏன் ஆரிய பவனில் சாப்பிடுகிறீர்கள்? இதுதான் போராட்டம். நான் கருதுகிறேன், வடவர்கள் இணங்கி வந்து சட்ட திருத்தம் செஞ்சது கூட இதுக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா வடவரெல்லாம் விரட்டிட்டு வாங்க போட்டிருக்குவேன், வடவர்கள் கொடுத்த அழுத்தமாக கூட இருக்கக்கூடும். அந்த போராட்டம் நடந்தது. வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடு பெரியார் நடத்தினார். ஒரு பக்கம் வகுப்புரிமை மாநாடும் நடந்தது, இன்னொரு பக்கம் வடவர் சுரண்டல் எதிர்ப்பும் நடந்தது. 57 சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போதும் அதுவே நடந்தது. வடவர்களை புறக்கணியுங்கள், வடவர் செய்தி ஏடுகளை, அவங்களுடைய கல்வி வணிக தளங்களை எல்லாவற்றையும் புறக்கணியுங்கள் என்பது 57 சட்ட எதிர்ப்பு போராட்டமும் நடந்தது. இப்போ நாம் எதிர்க்கிற எல்லா போராட்டத்தோடும் இதையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இந்த பெரியார் பிறந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். அண்ணா அழகாக பணத்தோட்டம்னு ஒன்று எழுதினார். எப்படி நம்ம காசை வச்சுக்கிட்டு வடக்கத்தியான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறான், எப்படி வளர்ந்து இருக்கிறான், எப்படி பெருத்து போய் நிற்கிறான் என்பதை பணத்தோட்டத்தில் எழுதுவார். அவன் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கான், வங்கிகள் வைத்திருக்கிறான், நம் பணத்தை போட செய்கிறான், அந்த பணத்தை முதலீடு செய்து அங்கு பெரிய வணிக நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனா இங்க நம்மால் பணம் போட்டு இங்க போண்டியா இருக்கும். பணத்தோட்டம் என்பது ஒரு அருமையான பொருளாதார நூல். அது எல்லோரும் நாம் மீண்டும் ஒரு முறை படிக்க வேண்டிய, மீள் வாசிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எழுதினார். வடவர் சுரண்டல் என்பதை பற்றி திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், இயக்கங்கள் அது குறித்த பார்வை இருந்தது. அது குறித்து மக்களிடம் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். இப்ப நாம் அண்மையில் பேசுவதை குறைத்திருக்கிறோம் அல்லது நிறுத்திவிட்டோம் என்று கூட சொல்லலாம். இதை பற்றி நாம் பேச வேண்டிய தேவையும் வந்திருப்பாக நினைக்கிறேன். இழைக்கப்படும் அநீதியும் பறிக்கப்படும் உரிமையை மீட்பதுன்னா அதுதான் செய்ய வேண்டிய தேவை இருக்குமோ? ஏன்னா அந்த போராட்டத்திற்கு பின்னால் வந்த சட்ட திருத்தம் தான் கல்வி நிலையங்களில் எல்லோருக்குமான வாய்ப்பை பெற்று தந்தது. அது பட்டியல்ல வேணா ஒதுக்கப்பட்டிருக்கலாம். 31 சென்சஸை வச்சுக்கிட்டு பட்டியலினம், பட்டியல் பழங்குடி பிரிக்கப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இடஒதுக்கீட்டு உரிமை கூட கல்வி நிலையங்கள் இல்லை. பெரியார் செய்த சட்ட திருத்தம் தான் கல்வி நிலையங்களில் அந்த மக்களுக்கும் பெற்று தந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 2 இடத்துலையும் வாய்ப்பு அப்போதுதான் கிடைத்தது. பட்டியல் இருந்தது சில மாநிலங்களில் தான், தமிழ்நாட்டில் இருந்தது, மகாராஷ்டிராவில் இருந்தது, சில மாநிலங்களில் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல். பழைய சென்னை மாகாணத்தில் இருந்தது, மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் இருந்தது. அவர்கள் செய்தார்கள், மற்றொரு பட்டியல் இல்லை, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அம்பேத்கர் ஒரு சட்டப்பிரிவை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார் 340. ஆனாலும் கூட இந்த உரிமைகளை பெறுவதால் நாம் பெற்றோம். அந்த உரிமைகளை எப்படி பறித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்க எண்ணி பாருங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு பட்டியல் எடுக்கவில்லை, ஏன் ஆணையம் அமைக்கப்படவில்லை என்பதை காரணமாக சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் பதவியை துறப்பதற்கு 4 காரணம் எழுதினாரு. அதுல 2வது காரணம், பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களுக்கு பட்டியல் தயாரித்து அவர்கள் மேம்பாடுகளுக்கான திட்டங்களை இயற்ற வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டுகள் கடந்து விட்டது, இந்த அரசு எதையும் செய்யவில்லை என்பதையும் ஒரு குற்றச்சாட்டா வச்சுதான் பதவியை துறந்தார். அவர் தான் தலித் தலைவர் நம்மால். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த கேள்வியால் தான் காக்கா கலெக்டர் கமிஷன் வந்தது. அது பயன்பட்டுதான் இல்லையாங்கிறது வேறு.
அப்படிப்பட்ட கேள்வியின் தொடர்ச்சியாகத்தான் மண்டல ஆணையம் வந்தது. பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒன்றிய அரசில் கிடைத்தது. ஆனா அதற்கான திருத்தத்தை 56 வாங்கிட்டோம். ஏன் என்ன கல்வி நிலையங்கள்லாம் தனித்தனியா எழுதணுமா? மாநிலங்களுக்கு ஒண்ணு, ஒன்றியத்துக்கு ஒண்ணு சொல்லுவான்ல, தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்காயான்னு. அவன் போட்டது ரெண்டும் தாயா. கல்வி நிலையங்கள்லாம் ஒன்றிய அரசு தான் நடத்துது. 2008 வரைக்கும் நமக்கு வழங்கப்படவில்லை, மறந்து விடாதீர்கள். ஒன்றிய அரசின் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 2008 வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. எத்தனை ஆண்டுகள்? விடுதலை பெற்ற எத்தனை ஆண்டுகள்? அரசியல் சட்டம் வந்து எத்தனை ஆண்டு? 58 ஆண்டுகள் கொடுக்கப்படவில்லை. வேலை வாய்ப்பில் விபி சிங் வந்து 93ல சட்டம் போட்டு நீதிமன்றத்துக்கு போய் வெளிந்திய வந்து 93ல அரசியல் சட்டம் வந்து சட்ட திருத்தம் வந்து 43 ஆண்டுகள் கழித்துத்தான் ஒன்றிய அரசின் வேலைகள் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வந்தது. இந்த இரண்டு பெரும் தலைவர்களும் செய்த சாதனையை இப்ப எப்படியெல்லாம் அவர்கள் முறியடிக்க பார்க்கிறார்கள் என்பதுதான். இப்ப தேர்வு, நுழைவு தேர்வு என்பது நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெரியார் அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இடஒதுக்கீட்டுக்கு. நாங்கள் படித்த காலத்தில் எங்கள் எஸ்எல்சி சான்றிதழ், அப்போ நாங்கள் 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் உயர்நிலை பள்ளியில். அப்புறம் 12ஆம் வகுப்புக்கே நாங்கள் கல்லூரிக்கு போக வேண்டிய நிலை இருந்தது. அப்போ ஒன்று அப்படி இருந்தால் பல பேர் வந்து பியூசியே படிச்சிருக்க மாட்டான். கல்லூரிக்கு போகணும்னா 11 முடிச்சுக்காச்சு கல்வி, அவ்வளவுதான். 10-2 வந்ததுனால தான் நம்ம தோழர்கள் எல்லாரும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அது படித்தார்கள். அது எப்படியோ இருக்கட்டும். அப்போது அதில் ஒரு சீல் குத்துவாங்க. என்னன்னா, படித்து விட்டார் என்பதில்லை, அந்த 3 பாடத்திலையும் சேர்ந்தா 110 மார்க்னு வச்சு 35, 35, 35 3 பாடம், கணக்கு, அறிவியல், இன்னொரு சப்ஜெக்ட் 3, எது எனக்கு நினைவு வரல. 3ல சேர்ந்தா 120 வரணும். 35 105 தான் வரும். 120 வந்தாதான் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன்டு காலேஜ் எஜுகேஷன் ஒரு சீல் குத்துவான். அந்த மாணவர்கள் காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம். இல்லை அரசாங்கம் நீ தானே சீல் குத்தி கொடுத்துட்ட, அப்புறம் ஏன் எங்கள் பையனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு பெரியார் கேட்டார். எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் இன்டு காலேஜ் எஜுகேஷன் தானே, ஏன் கல்லூரிக்கு போனால் இல்லை சேர்த்துக்க முடியாதுங்கிற, மதிப்பெண் இல்லைங்கிற, நீ தானே சீல் குத்தி இருக்கிற என்று பெரியார் கேட்டார். இந்த இடஒதுக்கீட்டு கூட கல்வி நிலையங்கள் இல்லாதற்கு அவர் கேள்வி கேட்டார். தெருவுக்கு 4 பைப் போட்டா போதுமா? டேங்க் கட்டி தண்ணி விட்டாதான்டா பைப்புக்கு பிரயோஜனம். வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நாங்கள் படிக்கலன்னா கல்வியில் கொடு. கல்வி பெற்ற பின்னால் தான் நாங்கள் வேலை வாய்ப்புக்கு போக முடியும். இதுதான் பெரியார் வைத்த கோரிக்கை. கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லாவிட்டால் நீ வேலை வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு பயனற்றது. நாங்கள் எங்க போய் போவோம்? வேலை எங்கால படிச்சவன எல்லாம் வேலைக்கு எங்க போவான்? இந்த வாதங்களை வைத்து அவர் வைத்தார். நம் உரிமைகளை பறிக்க பார்த்தார். இப்ப இவன் ஒவ்வொன்னா அதை பறிக்கிறான். கொடுத்து விட்ட உரிமைகளை 50 ஆண்டுகள் தள்ளி போட்டான். வேலை வாய்ப்புக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு வேலைகளில். கல்வி நிலையங்கள் 2008 ஆண்டுகள் தள்ளி போட்டார். கல்வி நிலையங்கள் நம்ம கொடுக்கவில்லை, பறித்து கொண்டான். அந்த உரிமையை பறித்து வைத்திருந்தான். அதை பிடுங்குவதற்கு பண்ண முயற்சி எல்லாம் பண்ணிக்கின்னு இப்ப வந்திருக்கிறது. ஆனால் அதில் கிரிமி லேயர் என்று ஒன்று கொண்டு வந்தார். இப்ப பார்க்கிறோம்ல என்னென்ன தடைகளை இட முடியும் என்பதில் செய்தார்கள். அது வேகமா சொல்லி வேண்டாம். கல்வி என்பதை நாம் நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்ததும் பறிபோனது. 1976 அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்ட அவசர நிலை காலத்தில் கல்வி உரிமையை பொதுப்பட்டியல்னு கொண்டு போயிட்டான், கன்கரண்ட் லிஸ்ட். அதனால அவன் எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப யார் பறித்து கொண்டு போனவருடைய கட்சி தலைவர் தான் இப்ப சொல்றாரு அது மாநில பட்டியல் கொண்டு வர வேண்டும். இந்த தேர்தல் இல்ல, 2019 தேர்தல போதே சேலம் கூட்டத்தில் கூட ராகுல் காந்தி பேசினார். இல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். புரிதல் வந்து விட்டது. இன்னைக்கு காலையில் கூட விபி சிங் மன்னிக்கணும், தோழர் பீட்டர் அன்ஃபோன்ஸ் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலச்சங்க இதில் சொன்னாரு, நாங்கள்லாம் நியூ கன்வெர்ட்ஸ், இப்போதாங்க உங்க இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கிட்டு மண்டல் கமிஷன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வேகமாக புதிதாக மதம் மாறியவர்கள், நாங்கள் கொஞ்சம் வேகமாக தான் இருப்போம் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு சொன்னார் அவர். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிற போது ஒரு வேடிக்கையாக அதை சொன்னார். அப்படி ஒவ்வொன்றாக இதெல்லாம் வச்சுட்டு மனசுல வச்சுட்டு பாருங்க. எல்லா இடங்களையும் அழகாக ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார். மந்திரிங்கெல்லாம் இருக்கவன் தெரியும் நமக்கு அமைச்சர்களை பற்றி, எப்படி அமைச்சர்கள் இருக்காங்கன்னு, அவங்களுடைய தகுதி. பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையத்தினுடைய தலைவராக ஒருவர் இருக்கிறார். அவரை போட்டிருக்காங்க. நம்மால் மனு கொண்டு போனா ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் அவர் படிக்க மாட்டாராம்.
படிக்க தெரியாது, படிக்க மாட்டாருன்னு சொல்றது இல்லை. இவரால் ஆங்கிலத்தை சொன்னாலும் புரிய முடியாது, இவங்களை ஹிந்தியில பேச சொல்லுவாரா, ஹிந்தியில இவங்களுக்கு சொல்ல தெரியாது ஹிந்தி. அவர் தான் தேசிய கல்வி ஒரு பிற்படுத்தப்பட்ட நல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கு, ஆணையத்தின் தலைவராக இருக்கிறார். அப்படி பல பேர் இருக்கான் மந்திரிங்கெல்லாம், அவங்கெல்லாம் செய்ய போறதில்ல எதையும். ஆணைமுத்து அவர்கள் ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், பிற்படுத்தப்பட்டோருக்காக அதை பற்றி எல்லாம் பண்றதுக்காக போறாரு. நாடாளுமன்றத்தில் போய் ஆளுங்கட்சி, அப்போ பிஜேபி ஆட்சி காலம் இருக்கிறது, அப்ப போய் அங்கிருந்து 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற விநாயக் கட்டியார், பஜ்ரங் தளுடைய அனைத்து இந்திய தலைவர், 2 முறை இருந்தவர், அவர்கிட்ட போய் சொல்லிருக்காரு. அவர் ஒரு பிசி என்று தெரிந்ததால் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி அரசியல் சட்டத்திலேயே இருக்குங்க. ஓ சரி சரி என்று கேட்டு, இந்த அரசியல் சட்ட புஸ்தகம் எங்க கிடைக்கும்னாராம். 10 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. தாங்க அவங்க ஹாஸ்டல் ரிசப்ஷன்ல ஃப்ரீ காப்பி தருவாங்கன்ட்டு ஒரு ஆளை விட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாராம். இதுதாங்க அரசியல். சரி நான் படிச்சுக்கிறேங்கன்னாராம். அதனால யார் இயக்குகிறார்கள், அரசை நடத்துவது யார்? அதிகாரிகள். அப்ப செயலாளராக இருப்போம், 95 செயலாளர்களில் 91 பேர் பாப்பானா இருக்கான், மீதி 4 பேர் தப்பித்து நம்மால அதிகாரமற்ற அமைச்சரிடம் இருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை, இருக்கிறாங்க. அப்ப ஆட்சி இவர்கள் தான் நடத்துகிறார்கள். அப்ப அந்த இடத்துக்கு நாம் போவதற்கு தடையாக என்னென்ன இருக்கிறது அதை உடைத்தால் தான் நம்மால் அங்க போய் உட்கார முடியும். இதுவும் பறிக்கப்பட்ட உரிமைகள் ஒன்றுதானே. நமக்கான ஒதுக்கீடு என்பது மக்கள் நம்ம வச்சிருந்து வகுப்பாரி உரிமை. இந்திய விடுதலைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் வகுப்பாரி ஒரு 100 இடத்தையும் பிரித்து கொடுக்கிறது, விழுக்காட்டு அடிப்படையில் பிரித்து கொடுப்பதல்ல. ஆனால் இப்போது விழுக்காட்டு அடிப்படையில்னாலும் மக்கள் தொகை என்ன 50, முதல்ல 2400 ஜாதிகள், 2399 மண்டல் போட்டாரு. இப்ப ரோகிணி கமிஷன்ல சொல்றான் 2633 ஜாதிங்கிறான். 230 ஜாதி சேர்ந்து போச்சு, இப்போ 240 ஜாதி சேர்ந்து இருக்குது, இன்னும் 27 தான். மண்டல் சொன்னாரு 52 விழுக்காடா போது பிற்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கை என்றார். இப்ப எவ்வளவு இருக்கும்? இந்த இத்தனை ஜாதியை சேர்ந்த பின்னால 60 கூட இருக்கலாம். 60க்கு 27, 60 பேருக்கு. ஆனா 14 விழுக்காடு இருக்கிற உயர் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும் 10 விழுக்காடு கொடுக்கிறார், அவங்களுக்கு மட்டும். அப்ப ஏழைகளுக்கு மட்டும் பிரிச்சு 10 கொடுத்தா 4 பேர் தான் ஏழை இல்லாதவனாக அவன் கணக்குப்படி. ஏன்னா மாசம் 66,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஏழை, 67,000 வாங்கினா அவன் பணக்காரன், அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நம்ம அரசாங்கம் கொடுக்குற நிதி உதவிக்கு 2 லட்சத்துக்கு மேல இருந்தா இல்லைம்பாங்க, 1.5 லட்சத்துக்கு மேல இருந்தா இல்லைம்பாங்க, 3 லட்சத்துக்குன்னா இந்த லோன் கிடையாதும்பாங்க. ஆனா அவனுக்கு மட்டும் 8 லட்சம் வருமானம் வந்தா கூட ஏழை தான் அவன். 7,99,990 சம்பாதிச்ச கூட ஏழை தான். எந்த மனு எந்த போராட்டம் எதுவும் இல்லாமல் தூக்கி கொடுத்து விட்டார்கள். சும்மா கிடுகிடுன்னு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். இந்த உரிமை பறிப்பு என்பது அவர்களுக்கு கொடுத்தது ஒரு பக்கம் சரியா தப்பா, 2வது அந்த இடம் எங்கிருந்து போனது. பொது போட்டியில் நமக்கும் போட்டியிடுகிற வாய்ப்பு இருந்ததில் 10 இடத்தை பறித்து விட்டான். நீ 30 இடத்துல வேணா போட்டி போட்டுக்கோ, மீதி 30 இடத்துல நீ போட்டி போட்டுக்கோ இப்ப சொல்றான். இருந்த இடத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பறிபோகிற உரிமைதான். இதையெல்லாம் போராடி நம் தலைவர் எண்ணி பாருங்கள். பெரியார் இயக்கம் என்பது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அல்ல. ஆண்ட கட்சினாலும் 40 விழுக்காடு இடம் வாங்கினாலும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வராத எந்த இடமோ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இல்லாத கட்சி. ஒரு கட்சியா என்றால் இருந்த பல கட்சிகளில் ஒரு கட்சி, ஒரு இயக்கம். சென்னை மாகாணம் என்கிற 30ல் ஒரு பங்கில் அதில் இருக்கிற கட்சிகளில் ஒரு 50ல் ஒரு பங்கா கூட எண்ணிக்கை இல்லாத ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்த பெரியார் நடத்திய போராட்டம் தான் நமக்கு ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்தது, முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அப்போ உறுதியாக நின்று போராடினால், அனைவரும் இணைந்து நின்று போராடினால் நம்மால் பெற முடியும் என்பதை நம்முடைய தலைவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்ப நாம் ஏன் அதை முழுமையான சக்தியை ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த உரிமைகளுக்கு போராடக்கூடாது என்பதுதான் இப்ப நான் உங்களிடம் வைத்த கேள்வி. ஏராளமான கேள்விகளை சொல்லலாம் தோழர்களே. அறநிலையத்துறை அதில் நடந்ததெல்லாம் திருடக்கூடாதுங்கிறதுக்காக வச்ச துறையே கூடாதுன்னு அவன் யார் சொல்லுவான்? எங்க ஊர்ல எதுக்குங்க போலீஸ் ரோந்து வருதுன்னா யாரு கேட்பான்? எனக்கு திருடுறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் கேட்பான். அறநிலையத்துறை கூடாதுன்னா யாரு சொல்லுவான்?
நம்ம 24ஆம் புலிகேசி இவர் மாதிரி மேசியை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், சிலை திருட்டெல்லாம் பிடிச்சவர்னு சொல்லுவாங்கல்ல. அவர் எப்போவாவது ஒரு அர்ச்சகரை கைது பண்ணிருக்காரா அவர் இருந்த வரைக்கும்? அவனை தெரியாம எப்படிங்க திருட்டு போகும்? முதல்ல சிலை வேற சிலை இருக்குன்னு அவன் தான் கண்டுபிடிக்க முடியும் முதல் நாள். நம்மளால தான் உள்ள போக முடியாது, நாம் போய் பார்க்க முடியும். அவனுக்கு தானே தெரியும். ஒரு நாள் தெரியல, 10 நாள், 20 நாள், 1 மாசம், 2 மாசம் கூடவா தெரியாது? அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா என்ன பொருள்? அவன் தான் 1812 இருந்து இதை பற்றி விவாதங்கள் நடந்திருக்கின்றன. ஆனா நீதி கட்சி தான் அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தது. அப்போது எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெரியார் இருந்தார். எதிர்கட்சி கொண்டு வந்த சட்டத்தை வரவேற்று அறிக்கை விட்டார். வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், இந்த சட்டம் வேணுயா என்பதை அவங்க எதிர்கட்சியெல்லாம் கவலை இல்லை, நல்ல விஷயம் கொண்டு இருக்க, பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். இப்ப கூடாது என்று சொல்லுகிறான், இந்துக்களிடம் ஒப்பிட வைக்க வேண்டும் என்கிறான். அப்ப இந்து யாரு? மணியரசன் சொல்ற தமிழ் இந்து இருந்தாலும் சரி, பிஜேபிக்காரன் சொல்ற இந்துவாக இருந்தாலும் சரி, யார் இப்ப யார் தலைவர்? ஒவ்வொரு அறநிலையத்திற்கும் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஜாதிகாரர் இருப்பான், வேணா ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவன் இருப்பான். அவன் இந்து தானே இருப்பான். அவன் நேரடியா பாப்பாங்கிட்ட கொடுன்னு சொல்ல முடியல. இந்துக்களிடம் ஒப்படையுங்கள், இந்துக்களிடம் ஒப்படையுங்கள்ன்றான். வேற யாரா இருக்கான்னா அவன் தான் இருக்கான். இந்த இதுல போய் நாம் அர்ச்சனை செய்வதற்கு சாமி எங்க பார்வைக்கல்ல, உன் பார்வைக்கு சாமி. சரி, உள்ள போய் கழுவணும், அதுக்கிட்ட நீ கொடுக்குற பெட்டிஷனை நான் சொல்லணும். இப்படி ஒரு கேட்குறாருங்க, என்னமோ செய்யணுங்கிறாரு, பாஸ் பண்ணுங்கிறாரு, பிள்ளை கல்யாணம் பண்ணுங்கிறாரு, பங்காளி சாவணுங்கிறாரு, ஏதோ சொல்றாரு. அதை கடவுள்கிட்ட சொல்லி செஞ்சு கொடு கடவுளேன்னு சொல்லணும். இவ்வளவுதானே அர்ச்சகர் வேலை, வேற என்ன வேலை? இதைத்தானே சொல்லணும். அதற்கு நம்மவர்கள் போய் கடவுள் நம்பிக்கையுள்ள, ஆகமங்களில் தேர்ச்சி பெற்ற, வழிபாட்டு முறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட போகக்கூடாதுன்னா என்ன பொருள்? அப்ப இந்துக்கள்லாம் நாங்க மட்டும்தான் அந்த இடத்துலயே உறுதிப்படுத்துறான். நாங்க தாண்டா இந்து, நீ எல்லாம் எங்க சாமி தொடக்கூடாதுன்னு தானே சொல்றான். நான் கூட நானும் தோழர் எங்களுடைய பொதுச்செயலாளரும் பேசி கொண்டிருந்தோம். இப்ப அவன் சொன்னான் இல்லைங்க, அந்த பழனி கோயில் முருகன் மாநாடு நம்மளுக்கு பக்தி மிகுதியால் நடத்தினாங்க. அப்போ முருகன் மாநாட்டில் கேட்டேன், 500 வருஷத்துக்கு முந்தி பாபர் எங்க மசூதி இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினாருன்னு சொல்றானுங்களே, அது எங்களுதுன்னு வாங்கிட்டான்ல. இப்ப நமக்கு தலை வரவே சொல்லுது, பழனி கோயில் அர்ச்சகராக இருந்தவன் நம்மால் தானா? இப்பதான் 500 வருஷத்துக்கு தான் மிரட்டி பிடுங்கிட்டானா 400 வருஷத்துக்கு முன்னால. அப்படிதான் தலை வரலாறு சொல்லுது. அதே சட்டம் நமக்கு செல்லாதுங்களா? நாம திருப்பி நம்மளை கொண்டு உட்கார முடியாதா? அவன் எந்த பண்டாரத்தை துரத்தி விட்டானோ, ஏன் 500 வருஷம் கழிச்சு எங்க இடம்னு கட்டுறான்? நம்ம ஆளதானே சொல்றோம். அவனே பழனி தலை வரலாறுல எடுத்து போய் வச்சிருக்கான், செப்பு பட்டயத்தையே வச்சிருக்கிறான். ராமப்பையர் வந்தாரு, ஒத்துக்கல, நான் பூனூர்ல முதுகு காணும், அவங்ககிட்ட திருநீர் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அப்போதே பதவி நீக்கம் செய்துட்டு புதிதாக போட்டார். உங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் தர்றோம்னு ஏதோ சொல்லிட்டு 25% உங்களுக்கு தர்றோம்பா வருமானத்துல, அது கொடுக்கறதில்ல இன்னைக்கு வரைக்கும். அவன் போட்ட ஒப்பந்தத்தை பின்பற்றி இருக்கிறான். எப்படியோ இல்லை, ஏன் நாம் செய்யக்கூடாது? ஏன் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடாது? உனக்குன்னு ஒரு ஆகமன்னா இந்தியான்னு நாங்க மாட்டிக்கிட்டோம்னா நீ சொல்றதெல்லாம் எங்களுதா, உங்க சட்டம் எங்களுக்கு. ஆங்கிலேயன் காலத்தில் சொல்றானே, நம்ம சேதுபதி மன்னர் அவங்க மனைவி பரதவர்ஷினி போய் தத்தெடுத்தார். ஆஹா, இந்து சட்டம் செல்லாது என்று வாதாடுகிறான் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய். அவன் சொல்லிட்டான், இல்லப்பா இந்து சட்டம்னா உன் சட்டத்தெல்லாம் வச்சுக்காத, இது திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் இந்து லா. திராவிடியன் ஸ்கூல் படி விதவையும் கூட, பெண் கூட தத்து எடுக்கலாம், விதவை கூட எடுக்கலாம், அவங்க உறவினர்கள்லாம் ஒப்புதல் கொடுத்தா எடுக்கலாம். எனவே அது செல்லும்னு தீர்ப்பு சொன்னான் பிரிவி கவுன்சில்ல. பிரிவி கவுன்சில் தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் செல்லுன்னு சொல்றான். அந்த தீர்ப்பில் தான் சொன்னான், பழக்க வழக்கங்கள் எழுதப்பட்ட சட்டங்களை விட வலிமை மிக்கது. கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் ஆர் ஓவர்வைஸ் தி ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் லா என்று அதில் தான் சொன்னான். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா வழக்கமும் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அதுலயே சொல்றேன், திராவிடியன் ஸ்கூல் எங்களுக்கு வேற, எங்க பெண்கள் தத்து எடுக்கலாம், எங்களுக்குன்னு வேற இருக்கு. எங்க பக்கம்லாம் வெவ்வேறு வேலை ஒவ்வொன்று கொடுத்துருவான். பாப்பானுக்கு அர்ச்சகர் வேலை அங்க அவன் சட்டப்படி, வடக்கத்தியான சட்டப்படி. எங்க தமிழ் சட்டப்படி எங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, பாப்பானுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் சொல்றாரு. என்னென்னலாம் பார்ப்பாருக்குரிய, அவனுக்கு 4-5 வேலை தான். காமநிலை உரைத்தல்,
ஆணுகிட்ட போய் அந்த பிள்ளை உன்னை விரும்புதுன்னு சொல்றது, பிள்ளைகிட்ட போய் ஆண் உன்னை விரும்புறான்னு சொல்றது. இந்த வேலை ஒண்ணு அவனுக்கு விதித்த வேலைகளில் ஒன்று காமநிலை உரைத்தலும் தேர்நிலை உரைத்தலும். இந்த ஊருக்கு போனோம்ல அவன் புருஷன் வர ஹார்ன் அடிக்கிறான் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்றது. அப்ப தேர்ல வந்திருக்கான். தேர்நிலை உரைத்தல்னா இப்ப கார்நிலை உரைப்பாங்க. ஹார்ன் இதே மாதிரி இருக்கு, உங்க சவுண்டு தான் பாஷாரம் தான் அடிக்கிறான், உங்களால தான் வந்துட்டான்னு சொல்றது. இதைத்தான் அவன் ஒவ்வொருத்தருடைய குறிப்பை போய் சொல்லுவது. அலங்குறு கிழவியும் எப்ப போலாம், அம்மா வேலைக்கு போயிடுச்சு, அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டான், அண்ணன் காலேஜுக்கு போயிட்டான், இப்ப போனேன்னா நீ பார்க்கலாம் அவளை. இதுதான் அலங்குறு கிருவி. போகாத, அண்ணன் லீவ்ல வந்திருக்கான், போனா உதைப்பான், போகாத. இதுதாங்க பார்ப்பானுக்கு சொல்ற உரிமையாக காமநிலை உரைத்தலும் தேர்நிலை உரைத்தலும் குறிப்பினை எடுத்துரைத்தலும் ஆவிடைப்பட்ட நிமித்தம் கூறலும் மாடு சாணி போட்டுச்சு இது போட்டுச்சு இதுதான் பலன்னு சொல்றது. இதுதான் அறநிலை பணிகள் தான் பார்ப்பார்க்குரிய என்று சொல்லுகிறாங்க. எங்க நாடா இருந்தா நாங்க அதை வச்சுட்டுலாம் அர்ச்சகர் வேலைக்கு ஆள் போடுவோம். உனக்கு அந்த வேலை கிடையாதுடா. உனக்கு திருமூலர் சொல்லி இருக்கிறாரு, ஐயோ இந்த பாப்பார பசங்க பூஜை பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். அவன் சொல்றான், பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கில் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லா வியாதியா பார்கொண்ட மண்ணுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே திருமூலர் சொல்றாரு. அப்ப நம்ம ஆட்சி இருந்ததுன்னா நம்ம இலக்கியங்களை வச்சுக்கிட்டோம்னா அவன் ஏதோ ஆகமத்தை வேதத்தெல்லாம் காட்டுறான், நம்ம காட்டலாம். டேய் எங்காலும் சொல்லிவிட்டாரு, பாப்பான் பூஜை பண்ணா நாசமா போயிடு நாடுங்கிறாரு, எங்கால போடு. இப்ப நாம யோசிப்போம், நம்ம ஏன்டா இவங்களோட இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டிய வேலை வருகிறது அல்லவா. இப்படி ஒன்று வந்தது. இந்த சிந்தனைகள் பேசப்பட்டன, கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. தடுப்பதற்கு வழிபார்த்தான். அப்புறம் சொல்லிட்டான், ஒன்னும் பெரிய பிரிவினை தடை சட்டம் எல்லாம் போடல. நீ தேர்தலில் நிக்கணும்னா வேட்பு மனுவில் கையெழுத்து போடுறப்ப ஒரு கையெழுத்து போடணும், நான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு பாதகம் இல்லாமல் இருந்துக்குவேன் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடணும். அது தமிழ் தேசியம் பேசுகிற சீமான், தமிழ் தேசியம் பேசுகிற நெடுமாறனாலும் கையெழுத்தான் போடணும். போட்டுட்டு தான் நிக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க நாங்க தமிழ் தேசியர்கள்ங்கிறாங்க. நீங்க எல்லாம் காட்டி கொடுத்துருவீங்க, பயந்துக்கிட்டீங்க அவங்ககிட்ட. நான் யாரு தெரியுதே, அந்த வரி அடிச்சுட்டு தான் கையெழுத்து போடுவேன் சொன்னீங்கன்னா நீ வீரம்தான் ஒத்துக்கிறோம். பயந்துக்கிட்டாங்க திமுக. அண்ணா பயந்துக்கிட்டாரு. சரி நீ வீரம் தானே, அடிச்சுட்டு போடு கையெழுத்து வேட்பு மனுவில். நான் ஒருமைப்பாட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ப்பா, நான் தனிநாடு கேட்கிறேன், தமிழ் தேசியம் கேட்கிறேன். நான் தான் இப்பதான் கேட்கிறேன், இதுக்கு முந்தைய எவனுமே கேட்கல. பிரபாகரன்லாம் பயங்கரவாதி, நான் தான் அவனை வீரன்னு சொல்லியிருக்கேன், எவ்வளவெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், நான் எல்லாவற்றையும் நான் தான் முதல்வன் சொல்றான்ல. அப்ப அந்த சட்டம் வந்த பின்னால் எல்லோரும் போட வேண்டிய தேவை வந்து அண்ணா பார்த்தாரு. அண்ணா எப்போதும் பாப்பான் தான் நம்மளை ஏமாத்தி பார்த்திருப்போம், அண்ணா தான் பாப்பான ஏமாத்தினவர். நீங்க ராஜாஜி கூட்டு சேர்த்துக்கிட்டாரு. பெரியார்னா திட்டத்திட்டா பாப்பானுக்கு அடிமையா போயிட்டே ஐயா எல்லாம் திட்டினாரு பெரியார். இந்த கண்ணூர்த்தி பசங்க பாப்பானை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்கன்னு. ஜெயிச்ச பின்னால நேரா அவர் நினைச்சார் ராஜாஜி நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு. அவர் நேரா திருச்சிக்கு போயிட்டாரு. போய் பெரியார பாக்குறாரு, ஐயா நீங்க தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவன் நினைச்சிருப்பான், டே பயங்கரமானவன், நம்ம தாண்டா எல்லாத்தையும் கவுத்தோம், இவன் நம்மையே கவுத்துட்டான் நினைச்சிருப்பான்ல. ராஜாஜி தேனிலவு முடிந்து விட்டதுன்னாரு. என்னங்க பத்திரிகையாளர் கேட்டான். ஆமாயா தேனிலவே கொண்டாடுவோம், அடுத்து வாழ்க்கை இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு நாங்க புறப்பட்டோம், அதனால ராஜாஜி சொல்றாருன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அப்படித்தான் இந்த சட்டத்திலும் சொன்னார், நாடாளுமன்றத்தில் சொன்னார், பிரிவினை கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அது அப்படியே தான் இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. உங்களை அரசு ஒரு சட்டத்தை திட்டத்தை கொடுக்கிறது, குடும்ப நலத்திட்டம். குடும்ப நலத்திட்டம் அதுக்கு முதல்ல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், அப்புறம் குடும்ப நலத்திட்டம், ஃபேமிலி பிளானிங் போய் ஃபேமிலி வெல்ஃபேர் என்னென்னமோ பேர் மாத்திட்டான் வந்தது. குறைந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பெரியார் பார்த்தார், தன் கொள்கைக்கு அதுவும் ஓப்பானதாகத்தான் இருக்கிறது. இவன் சொன்னது நல்லா படிக்க வைக்கலாம், சொத்துக்கள் இருக்கும், அப்படி இப்படி வச்சுக்கலான்றது இவன் சொன்னாங்க. பெரியார் சொன்னார், குழந்தை பெறாத வரைக்கும் பெண்ணுக்கு விடுதலை, பெற்று தொலைஞ்சாலும் ஒன்னொன்னுட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் என்று கருதி கொண்டு பெரியார் அதை ஏற்றுக்கொண்டவர். சரி, அந்த சுயமரியாதை பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து குடும்ப நலம் குடும்ப கட்டுப்பாடு என்பது வெற்றி பெற்றது. அரசின் திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பாராட்ட வேண்டிய அரசு நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பேங்குது. நீ பாராட்டுதான் சொல்லிருக்கணும், டே நீ இத்தனை % உயர்த்திட்டே போயிட்ட, உனக்கு நான் பெனால்டி போடுறேன்
தமிழ்நாடு வெற்றி அடைந்திருக்கிறது. எத்தனை பேர் எழுதுறான், அறிக்கையில் எழுதுறான். டிராவிடியன்ஸ் இந்த புத்தகம், இவர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அமர்த்தியா சென் எழுதியிருக்காரு. அதெல்லாம் சொல்றாரு. இந்த வெற்றி எப்படி கிடைத்தென்றால் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் உருவாக்கி தந்த தளத்தில் திராவிடர் இயக்கம் வெற்றி பெற்றது என்று எழுதுகிறார். ஒரு இங்கிலாந்துக்கு, இங்க இல்ல, நம்ம ஊருக்காரன், வங்காளத்துக்காரன், ஒருத்தன் பெல்ஜியத்துக்காரன், 2 பேரும் சேர்ந்து புத்தகம் எழுதுறான். அப்ப நீங்க பாராட்ட வேண்டிய அரசு நம்முடைய இடத்தை குறைக்கலாமா? இல்ல, இன்சென்டிவ் நம்ம கொடுக்கணும். உனக்கு இன்னொரு 3 இடம் சேர்த்து தர்றையா, நீ இருந்துக்கோ. நாம் அத்தனை பேர் சேர்ந்தாலும், திராவிட நாட்டை சேர்ந்த அத்தனை பேர், திராவிடர்கள் எல்லாம் சேர்ந்தா கூட நம்ம 120 இடம் தான் இருப்போம். 543 120 என்ன கணக்கு? எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு செய்திக்கு வாக்களித்தாலும் நாம் வெற்றி பெற முடியாது. அவளோட எத்தனை நாளைக்கு இருக்கிறது? எப்படி வெற்றி இல்லாம தோல்வியே கண்டு கொண்டு இருப்பது? நம்ம போடுறோம், இதுல நம்ம துண்டறிக்கையில போட்டிருக்கோம், நம்ம கொடுக்கிற வரிக்கு 29 காசு தான் தர்றான்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 1.25 ரூபா 2 ரூபா தரேன்னு போடுறோம். சரி, கொடுக்கலாம், அது நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமை தானே. வளராத மாநிலங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அது நல்லதுதான், நம்ம கொள்கைக்கு உகந்தது தான். எவ்வளவு நாளைக்கு எவாலுவேஷன் இருக்கா? நான் கொடுத்தேன்டா உனக்கு எவ்வளவு காசு, என்ன முன்னேற்றத்தை காட்டி இருக்கிறீர்கள், என்ன வளர்ச்சியை காட்டியிருக்க உங்க மாநிலத்தில்? என்ன விடுதலை பெற்ற நாள்ல இருந்து 50 வருஷமா கொடுத்துட்டே இருப்ப, நீ வாங்கி நீ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருப்ப, ஒண்ணுமே நடக்காது. ராமர் கோயில் கட்டினாலும் தண்ணி ஒழுகும், பார்லிமெண்ட் கட்டினாலும் தண்ணி ஒழுகும். ஆனாலும் நீங்க உங்களுக்கு 2 ரூபா நாங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், இவங்களுக்கு 29 காசு தான் கொடுப்போமா? எப்போதாவது இதை பற்றிய பேச்சு நாங்கள் மதிப்பிட்டு பார்ப்போம். அப்போதுதான் அடுத்த வருடம் உங்களுக்கான நிதியை உயர்த்தி கொடுப்பதை பற்றி யோசிப்போம். இல்லைன்னா குறைவா தான் கொடுப்போம். 1 ரூபாய்க்கு 1 ரூபா வேணா கொடுத்துட்டு போ. நீ ஏன் எங்க காசு பிடிங்க அவனுக்கு தர? எவாலுவேஷன் எப்போ நடந்திருக்கா? அந்த கேள்வியை நாம கேட்கலாம் அல்லவா? பறிபோகும் உரிமைக்கும் இழைக்கப்படும் அநீதிக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தோழர்களே. அதனால நிறைய இருக்கு நாம் பேசினா கூட, நாம் இப்போது நம்முடைய கல்வி என்பதுதான் நாம் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. கல்வியில் பெற்ற வளர்ச்சி தான் நாம் எல்லாம் உலகம் முழுதும் பரவி தமிழர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அழகாக அண்மையில் ஒரு காணொலி காண நேர்ந்தது. அன்புன்னு ஒருத்தர், பெத்ராஜ் அன்பு என்னமோ அவருடைய பெயர், அவர் செய்திகளை சொல்லுகிறார். எனக்கு 1ஆவதுல போய் சேர்த்ததுக்கே காரணம், எங்க அப்பா வேலைக்கு போய் 1 வேளை சோத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. 3 வேளையில 1 வேளை சோறு கிடைக்குது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனா மத்தியானம் சோறு போடுவாங்க தான் நான் போனேன், இல்லைன்னா 1ஆவதுக்கு அப்படித்தான் நான் போனேன் என்று சொல்லுகிறார் அவர். 2 வேளை சோறு உத்தரவாதம் என்று ஆகிவிட்டது. அதற்கப்புறம் நான் படித்தேன். அப்புறம் என்னென்ன உதவிகளை பெற்று நான் வளர்ந்தேன். இப்போது ரொபாட்டிக் இதுக்கு சிஇஓவா இருக்கிறேன் என்பதை சொல்லுகிற போது அவர் சொன்னார், இருக்கலாம், அரசியல் சட்டம் எனக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் அந்த உரிமைகளை செயல்படுத்துகிற களமாக தமிழ்நாட்டை தயாரித்து வைத்தது யார்? பெரியார் தயாரித்து வைத்தார். அதனால் இங்கு செயல்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் அரசியல் சட்டம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் அரசியல் சட்டம் எல்லாத்துக்கும் தான் இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்கான களமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமைக்குரிய பெரியாரின் உழைப்பு என்னை நான் உயர வைத்தது. அதுக்கு நன்றி செலுத்ததான் இங்க வந்திருக்கேன் என்று அதில் பேசுகிறார் அவர். அப்ப இப்ப நாம எத்தனை செய்யறோம்? எது இல்லையா சொல்லுப்பா, ஏன்பா போகல? அவன் வீட்டுல இருக்கிறதா சிக்கலா இருக்கு அவனுக்கு. அடுத்து போய் ஒரு ஆள் காதை பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துட்டு போகாது மட்டும்தான். மற்றபடி ஏன்பா போகல? சோறுல தான் சோறு தான் போடுறோம்ல, காலையில தான் போடுறோம்னு சொல்லிட்டோம்ல, உடையில நாங்க தான் சீருடை தரேன்னு சொல்லிட்டோம்ல, தூரமா இருக்கு சைக்கிள் தரேன்னு சொல்லிட்டோம்ல, கம்ப்யூட்டர் இது லேப்டாப் தரேன்னு சொல்லிட்டோம்ல, ஒன்னு என்ன நீ போ ஒழுங்கா. இப்போ பையன் தான் கோபமா இருப்பான் அரசு மேல, இன்னடாயும் விட மாட்டாங்க போல் இருக்கு என்பதை போல அத்தனை திட்டங்களை சொல்லி நாம் தவிக்கிறோம். ஆனா வேலை வாய்ப்பு என்று வருகிற போது நீங்கள் எங்களை புறக்கணிப்பீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் இயங்குகிற அஞ்சல் துறை, மக்களோடு தொடர்பு கொண்ட துறைகள், வங்கிகள், அதுல கூட இன்னொரு நாட்டுக்காரன் இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பதிவஞ்சலில் அனுப்ப போனாலும் கேட்கிறான், இங்கிலீஷ் எழுதலாமா? வட இந்தியாக்காரன் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒரு விவாதத்தில் தான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னார், ஏப்பா நீ ஒரு மொழி கொள்கை வச்சிருக்கிற, இங்கிலீஷும் படிக்க மாட்ட, எந்த தென்னிந்திய மொழியும் படிக்க மாட்ட, ஹிந்தி மட்டும் தான் படிப்ப, உன் ஒரு மொழி கொள்கைக்காக தென்னிந்தியர் நாங்க மும்மொழி படிக்கணுமான்னு கேட்டார். நீ ஒரு மொழி மட்டும் தான் படிச்சுட்டே இருக்கிற இன்னைக்கு வரைக்கும், நாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேள்வியை வைத்தார். அவன் வர்றானே, அவன் தேர்வுகளை, ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகளை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், இல்லைன்னா இந்தியில் எழுத வேண்டும்.
அவனுக்கு இந்தி பேசுவோன் தாய்மொழி எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்தியில் எழுதுவான். நம்ம அது ஆங்கிலத்தில் எழுதினாலும் இந்தியில் எழுதினாலும் நமக்கு அந்நிய மொழி தான். ஒரு நாட்டில் பாதி பேர் தாய்மொழியில் எழுதவும் பாதி பேர் அந்நிய மொழியில் எழுதவுமான ஒரு தேர்வு, அதில் தேர்வானால்தான் உங்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள் என்றால் நாம் எப்ப இன்னைக்கு போறோம்? குறைந்த அளவு மக்கள் தொடர்புள்ள வங்கிகளில், மக்கள் தொடர்புள்ள அஞ்சல் துறையில் இந்த மொழி பேசாததான் எப்படி இருக்க முடியும்? தொடர்வண்டி துறையில போய் ஏதாவது சீட்டு வாங்க முடியுமா? கிராமத்தெல்லாம் வந்து எவனோ உட்காந்துருக்கானே, எந்த ஊருக்கு போறலாம் கேட்க முடியாது. இப்போ வேடிக்கையாக கூட இன்றைக்கு நிகழ்ச்சியில் பேசினார், இவன் சிக்னலுக்கெல்லாம் கொடுத்தான், ஒரே லைன்ல 2 ரயில் எதிர்த்தது இப்படி வருது. இவன் பேசுற மொழி அவனுக்கு தெரியாது, நம்ம ஆளுக்கு. இவன் தமிழ்ல சொன்னானா ஹிந்திக்காரன் சொன்னானா தமிழ்காரனுக்கு தெரியாது. தமிழ்காரன் கன்வே பண்ற மெசேஜ் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தெரியாது. 2 பேரும் ஒரே லைன்ல விட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. பேசாம 2 பேரும் தமிழ்லாம் தமிழ்லயா பேசுவான், இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷாவது சொல்லுவான். இவனுக்கு வந்து ரெண்டும் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்றோம். அப்ப ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இல்லை? பறிக்கப்பட்டிருக்க உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய தலையீடுகள், எத்தனை தலையீடுகள், குறிப்பா பல்கலைக்கழகங்கள். இந்த நம்ம RSS ரவி வந்து இங்க ஆளுநராக வந்த பின்னால் அவர் சேர குழப்படிகள் எல்லாம் அவனுங்களே வச்சிடறான். பேராசிரியர் அவங்க இருக்காங்க, எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, எந்த முறையும் பின்பற்றுவதில்லை. ஏன்னா அவங்க இருக்கிறாங்க மேல. நான் அண்மையில் பழைய பத்திரிகையெல்லாம் தேடுவதற்காக ஒருவர் சொன்னார், எங்கிட்டலாம் குடியரசுலாம் பழசு இருக்குன்னு. GD நாயுடு என்னுடைய குடும்பத்தினர் சொன்னார்கள். போய் பார்த்தா இல்லை, அதெல்லாம் ஆசிரியர் எடுத்தோம். அப்புறம் வேற பத்திரிகைலாம் பார்த்தோம். முதல் எடுத்த பத்திரிகையை 63ல் டாக்டர் சுப்பராயனை மகாராஷ்டிரா கவர்னராக போடுறாங்க. அது பெரிய, அதான் 8 காலம் செய்தியாக போட்டிருக்கான். மொழி தெரியாதவரை எங்கள் மாநிலத்தில் ஆளுநராக போட்ட எதிர்த்து மராட்டிய மக்கள் போராடி இருக்கிறார்கள். ஏங்க மொழி தெரிஞ்சவனை போடியா, நீ தமிழ் தெரிஞ்சவனை கொண்டு எங்கள் ஊரில் ஆளுநராக போடுற? எப்போ? 62ல். இப்போ நான் 62 வருஷம் போயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட வந்து அவன் நமக்கு மொழி சொல்லித்தர்றான். ஜியு போப்பு தப்பா மொழி பெயர்த்துறான், என்னிடமோ சொல்றான். கல்லூரிக்கு போகாதவர் கால்டுவெல்லுங்கிறான், என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கிறார். அவன் நினைச்சதுதான். வள்ளுவருக்கு வேற உடைய போடுறான், காவி உடைய. காவி எல்லாம் என்ன, பௌத்தம் தான் காவியை சொல்லிச்சு. வள்ளுவர் எழுதினப்போ பௌத்தமும் சமணமும் இருந்திருக்கு, இந்து மதம் கிடையாது அப்போ. ஆனால் அவன் அந்த உடைய போட்டே போடுறான். நம்ம அமைச்சரோட ஒருத்தர் போட்டிருந்தாரு, என்ன பண்றது, நம்ம அமைச்சர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போட்டு அவன் போடுகிறான் படத்தை. போட்டு வள்ளுவரை பற்றி பேசுறான். உச்ச நட்சத்திரம்ங்கிறான் வள்ளலார போய். அவன் கலையுரைத்த கற்பனையே நிலை என்று கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. வேதத்தெல்லாம் போட்டு வளசி தள்ளுறாரு அவரு. அவரை போய் இவர் ரஜினிகாந்த் ஞாபகத்திலே போயிருக்கார், சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு போயிருக்காரு. தமிழ்ல நம்மால் உச்ச நட்சத்திரம்னு போட்டான். அவர் தான் சனாதனத்தின் சூப்பர் ஸ்டாரா, உச்ச நட்சத்திரம் என்கிறார் வள்ளலாரை. உன்னை யார் இதெல்லாம்? நீ வந்து பெய்டு சர்வெண்ட். எங்களுக்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பணியாளர், அவ்வளவுதான். நீ வர்ற, நான் கொடுத்த லெட்டர் அங்கே அனுப்பணும், அங்கே கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. ஆளுநருக்கு அனுப்பிச்சா அனுப்பிச்சுட்டுவாரு, ஆளுநர் வந்து நம்ம கொடுத்துருவாரு. அதை விட உனக்கு என்ன அதிகாரம் அங்கே வச்சுட்டு இருக்கிற? நாங்கள் எழுதி கொடுத்து தான் படிக்கணும், அதை கூட சரியா படிக்க மாட்டேங்கிற. பெரியார்னா வாய் சுட்டு விடுங்கிற, அண்ணானா பேச மாட்டேன், திராவிடம் பேச மாட்டேன். நினைச்சிருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பதில் கொடுப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி நம்ம அவமதிப்படுப்பார்னு நினைச்சிருக்க மாட்டார். அந்த பேசுனதுதான் அவை குறிப்பில் ஏறாதுன்னு ஒரே தீர்மானம் தான். ஆனா அத்தனை அவமானங்களையும் சுமந்து கொண்டு இன்னும் குழப்பங்களை செய்து கொண்டே இருக்கிறார். என்னென்னமோ பேசுறான். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நமக்கு சரியா போயிடும் போட்டிருக்கு. தமிழகம்னு சொன்னா நல்லா இருக்குமா? தமிழ்நாடுன்னு நல்லா இல்லையா அவனுக்கு? என்னடா உனக்கு என்ன? இந்த பெயர் வைப்பதற்கான எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வந்து பெயர் வைத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரான்னு என்ன அர்த்தம்? பெரிய நாடுன்னு அர்த்தம். இப்போ அவன் நாடுன்னு வைக்க, அங்க சொல்ல போய் நீ அப்படிலாம் வைக்காதவா, மகாராஷ்டிரம்னு வைக்காத, மகா ஸ்டேட்னு வச்சுக்கோன்னு சொல்லணும்னா உதச்சிருவான். அவனை துரத்திடும், அடிச்சு துரத்துவான். பீகார்காரன் முதலே துரத்திட்டு இருக்கான் அங்கிருந்து, மராட்டியத்திலிருந்து சிவசேனாக்காரன். ஆனால் இங்கு வந்து தேவையற்ற கல்வி நிலையங்களெல்லாம் பல்கலைக்கழகங்கள் தலையிடுவது, அவங்கள கூப்பிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது, பயிற்சி பெற்றிருக்கிற IAS பயிற்சியாளரிடம் பேசுவது, நீங்கள் மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் முரண்பாடுகள் வந்தால் ஒன்றியத்தின் பக்கம் நிற்கணும், ஏன்னா நீங்கள்லாம் ஒன்றியத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அவங்களுக்கு பேசுற ஒரு ஆளுநர் பேசுற பேச்சா? நம்மகிட்ட பேசினா 153 ஏம்பான். இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்க பண்ணுன்னு வழக்கு போட்டுருவான். அவன் மேல போட்டிருக்கணும்.
நீ ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போட்டது உனக்கு கவர்னர் மேல 153 எவ்வளோ ஒரு எஃப்ஐஆர்ல போட்டிருக்கணும். செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தோழர்களே, இந்த வேலையை நாம என்ன சீக்கிரம் மழை வந்துடணும், சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சோம். இருந்தாலும் இப்ப கூட விடாம கூட இருக்கக்கூடாது. நாம் பறிபோகிற உரிமை என்பது நம் இயலாமையால் போகவில்லை. நாம் போராடி பெற்ற உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் போராட்டம் என்பது உரிமைகளை பெறுவதற்கு, இப்ப போராட்டம் என்பது இருக்கிற உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு. எங்களுக்கு இருக்குதுப்பா, உற்றுப்பா, இதையாவது அதுக்கு மேல கொடுக்கலாம், நாசமா போகுது. இதைத்தான் போராட்டமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மருத்துவத்தில் என்ன கட்டமைப்புகள் நாங்கள் வைத்திருக்கிறோம்? உலகத்துல இந்தியாவில் கட்டமைப்பு ஒரு வரையறை என்பது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். நம்ம 4 மருத்துவர் வச்சிருக்கிறோம். 1000 பேருக்கு 4 மருத்துவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்தியாவின் வரையறையை விட 4 மடங்கு உயர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு மருத்துவ கல்வி கொடுக்க தெரியாதா? நீ புதுசா வந்து எங்களுக்கு சொல்லி ஒரு தேர்வை வைத்து நீ 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கவே வேண்டாம். பையன் இப்ப படிக்கிறதே இல்லை. நீட்டு படிச்சா போதும்பா, இதெல்லாம் ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் படிச்சா வேஸ்ட்டுன்னு நினைக்கிறான் அவன். இந்த 12ஆம் வகுப்பு போய் பாடத்தை கேட்டு அது எப்படி எழுதுன்னு தெரிஞ்சுட்டா போதும், எல்லாம் அதுக்கு கூலிக்கு ஆள் வைக்கிறது. ஹரியானாவுக்கு சென்டர் போட்டால் அங்கே எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கிறான், அங்கே எழுதி கொடுத்துட்றான். நம்ம டாக்டருங்கெல்லாம் அங்கே தான் போடுறாங்க சென்டர், அப்புறம் வேணா கைதாகிறாங்கிற வேறு. இப்படி தேர்வு எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் இப்போ பெற்ற மருத்துவர்கள் எங்க? மருத்துவர் அமலோர் பவன் அவர்களை அண்மையில் சந்தித்தோம். வாஸ்குலர் சர்ஜரின்னு ஒன்று, இரத்த நாள அறுவை சிகிச்சை இந்தியாவில் முதல் முறையாக கலைஞர் தான் கொண்டு வந்தார் என்பதை சொன்னார். அவர் இந்தியாவிலே வந்ததுயா, நமக்கு 4 கல்லூரி வந்ததுனாலதான் பம்பாய்க்கு வந்ததுன்னாரு. உலகம் முழுக்க நம்மவர்கள் 60-70 பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்காங்க. 100 பேர்ல 60 பேர் 70 பேர் இந்தியர்கள் தான், தமிழர்கள் தான். அதை விட சிறப்பு சொன்னார், அதில் 2 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியலினத்தவரும் சிறுபான்மையரும் மட்டும்தான். உயர் ஜாதிக்காரன்னு சொல்றது ஒருத்தம் தான், கணக்கு பார்த்தா கூட தமிழன் இன்னொருத்தன். இதுதான் நாம் செய்திருக்கிற சாதனை. பெரிய உலகம் புகழும் மருத்துவ அறிஞராக, சிகிச்சை அளிப்பவர்களாக, நம்முடைய எளிய மக்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், பாமர மக்களிடம், கிராமத்திலிருந்து வந்தவர்கள், வறிய நிலையிலிருந்து வந்தவர்கள், உலகம் முழுக்க புகழ்பெற்ற மருத்துவ வச்சிருக்க மருத்துவ கட்டமைப்பு நம்மிடம் இருக்கு. இவன் சொல்றான் நீட் எழுதுங்கிறான். ஒரு அனிதாவை பற்றி நாம் சொல்லுகிறோம், அதான் போட்டு 21 பேர் இழந்ததை துண்டறிக்கையில் நம்ம தோழர்கள் போட்டிருக்காங்க. என்ன மதிப்பெண் வாங்கினார்கள்? 600க்கு 593. அது மருத்துவ படிப்புக்கான கெமிஸ்ட்ரியில 100க்கு 100, இதுல இயற்பியல் பிசிக்ஸ்ல 100க்கு 99, இதுல வந்து பயாலஜியில் வந்து 100க்கு 94. அப்போ 300க்கு 600 கணக்கு பார்த்தா 593. 200க்கு 200 தான் வாங்கியிருக்காங்க. கணக்கில் 200க்கு 200, கெமிஸ்ட்ரியில் 200க்கு 200. சரி, இதுக்கு மட்டும் பார்த்தா 600க்கு 593. ஆனால் நீட்டில் என்ன வாங்கணும்? அப்போது 720க்கு 107 வாங்கியிருந்தா மருத்துவக் கல்லூரியில் இடம். 600க்கு 593 மதிப்பெண் பெற்ற பெண்ணால் 720க்கு 107 பெற முடியவில்லை என்றால் பெண்ணின் அறிவியல் குறையா, உன்னுடைய தேர்வு முறையில் குறையா? இதுதான் கேள்வி, நம்முடைய கேள்வி. எதில் குறை? இது வந்து வெறும் இந்த பொண்ணு வந்து உங்க அப்பா பேர் ராமசாமியா குப்புசாமியா டிக் பண்றதெல்லாம் இல்லை. இது எழுதி விரிவான பதிலை எழுதி டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர், நாட் அப்ஜெக்டிவ் ஆன்சர் எழுதல. இதயத்தின் படத்தை போட்டு பாகங்களை குறித்து செயல்பாடுகளை விளக்குங்கிற கேள்வி எழுதி வாங்கின மார்க் 200க்கு 200. நீ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்றது உம்மா இருக்கு. அதில் பெற முடியும். தேர்வில் குறை இருக்கிறது, உன் தேர்வு முறையில் குறை இருக்கிறது. அதற்கு பயிற்சி போதுமே தவிர அறிவு தேவையில்லை. ஆனா அதை கொண்டு வந்து எங்களை பின்னடிக்கிறாயே. நாங்கள் ஒரு பரிந்துரைக்கிறோம். ஒரு மாநில மக்கள் ஒற்றுமையாக நின்று ஒரு கருத்தை பரிந்துரைக்கிறார்கள், எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம். சரி, கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேருக்கு தானே உரிமை இருக்குது. மாநிலத்துக்குள்ள உரிமையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் இத்தனை ஆள் பண்ணிருக்காங்களே, அது ஏற்று கையெழுத்திடுவதற்கு உங்களுக்கு என்ன கேடு வந்தது? 10 விழுக்காடு உயர் ஜாதி ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு 3 நாள்ல கொடுக்குறீங்க. 9ஆம் தேதி 8ஆம் தேதி அமைச்சரவை, 9ஆம் தேதி மக்களவை, 10ஆம் தேதி மாநிலங்களவை, 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார். 4 நாள்ல சட்டம் வருது. எங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கிறீர்கள்? அதே மக்கள் தானே உங்களுக்கும் ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு ஒரு கையா ஒரே குத்து 2 குத்துனதே ஒரே மக்கள் தானே.
அது என்ன அந்த ஓட்டுக்கு மதிப்பு, எங்க ஓட்டுக்கு மதிப்பு இல்லை? இந்த கேள்விதான் மாநில உரிமை. இதை எங்களுக்கு, எங்கள் மாநிலத்திற்கு ஏன் கொடுக்க கூடாது என்று வலியுறுத்த வேண்டிய தேவை என்பது ஏதோ போனது நம்ம ஒவ்வொன்றா பார்த்து இதை பார்ப்பதா அதை பார்ப்பதா என்பதை போல குழம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசினர். எதை நிதி தரது நிறுத்துறதை என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எந்த பக்கம் பார்த்து போராடுவது என்று கூட திகைக்க வைக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த சூழலில் அந்த கட்சி, அந்த அமைப்பு, அதன் தத்துவார்த்த அமைப்பான RSS இவையெல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு, எந்த இடத்திலும் கால் பதிப்பதற்கு, அவர்களை பற்றிய உரையாடல் நிகழ்வதற்கு கூட இல்லாத சூழலை ஏற்படுத்துவதுதான் பெரியாரின் பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.